இப்போ நான் வந்திருக்கிற இடம் என்னென்னு சொன்னால் உஸ்பெகிஸ்தானில் சமர்கண்ட் என்ற இடத்துல இருக்கிற ஷா-இ சிண்டான்னு சொல்லினேன். அதாவது ஷா-இ சிண்டான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் உயிரோடு இருக்கின்ற ஒரு ராஜா என்று சொல்லுவீங்க. இது வந்து ஒரு நெட்ரோபொலிஸ் சொல்லினேன். அதாவது நெட்ரோபொலிஸ் சொன்னால் அப்படின்னு சொன்னால் கல்லறைகளோட உப்பு இல்லாட்டி கல்லறைகளோட தோட்டம் அப்படின்னு வருமாம். அப்போ வந்து இங்கே வந்து பார்த்தா வந்து நிறைய கல்லறைகளை வச்சு ஒரு பழைய கால மன்னர்களை வச்சு கட்டப்பட்டதுன்னு சொல்லின வந்து அதோட வந்து முக்கியமாக இந்த இடத்துல தான் வந்து நபிகள் நாயகம் அவர், அதாவது முஸ்லிம்களுடைய இறுதி நபியான நபிகள் முகமது நபின்ற ஒரு உறவினர் வந்து குசாம் இப்னு அப்பாஸ் என்று சொல்லி ஒரு உறவினர் வந்து மதத்தை பரப்புறதுக்காக இங்கே வந்திருக்கிறார். அவற்றை கல்லறை கூட இங்கே தான் வந்து முதலாக கட்டப்படுற, அங்கே தான் அவற்றை கல்லறையை வச்சுத்தான் வந்து இந்த இடத்த வந்து கட்டியிருக்கிறேன். அதுக்கு பிறகு இவள் என்ன செய்திருக்கீங்க என்று சொன்னால் அதுக்கு பிறகு முக்கியமான ஆக்கள்கிட்ட கல்லறைகளை வச்சு இங்கே வந்து கல்லறைகள் வந்து கட்டப்பட்டிருக்கு. இது வந்து முஸ்லீம் ஆக்களுக்கு வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு மத வழிபாட்டு தலமாக இருக்குது. அதாவது வந்து தங்களோட மதத்தை வந்து பரப்பினாக்கள் மற்றது வந்து மதத்தில் முக்கியமான ஆக்களை வச்சு கொண்டு கட்டப்பட்ட கல்லறையாக இருக்குது. அவங்களுக்கு அதை கும்பிட்றது இல்லை, பட் வந்து அது முக்கியமான ஆக்கள் இருக்கிறதால வந்து இவர்கள் வந்து இந்த இடத்தை வந்து ஒரு புனிதமான ஒரு இடமாக வந்து அவையில் வந்து பார்க்கின. அதனால் இந்த உள்ளுக்களை வரைக்க இதை வந்து மன ரீதியாகவும் உடம்பு ரீதியாகவும் ஒரு புனித மத தலத்துக்கு போகிறீங்க, அதால் கவனமாக பார்த்து போங்கன்னு சொல்லி அவையில் எழுதி வச்சுருக்க நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதைத்தான் நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். அதே நேரம் இங்கே வந்து நிறைய ஆக்கள் வந்து நிறைய முஸ்லீம் மத ஆக்கள் வந்து சுற்றுலா வந்திருக்கிறேன். அவர் எல்லாருமே வந்து மத ரீதியாக வந்து அதை பார்க்க வந்திருக்கிறேன். அதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அநேகமான ஆக்கள் வந்து முஸ்லீம் மக்களாக தான் இருக்கிறேன். படிகள் வந்து பழைய கால படிகளாக தான் இருக்குது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கு வந்து நிறைய பேற்ற கல்லறைகள் இருக்குன்னு சொன்னால், அதாவது மதம் சம்மந்தப்பட்ட ஆக்கள் மற்றது வந்து அரச குடும்பங்கள் சம்மந்தப்பட்ட ஆக்கள் நிறைய பேற்ற கல்லறைகள் இருக்குன்னு சொன்னாங்க. இதில் வந்து ஒரு 14ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டிருக்குதான். ஆனால் வந்து இது வந்து ஆற்ற கல்லறைன்னு தெரியலையா, அதால் வந்து கவனமாக இதை பாதுகாக்கினேன். உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ சிவர்கள் எல்லாம் பழைய கால செங்கல் சிவர்களாக தான் இருக்குது. இப்போ நாங்கள் பார்க்க பழைய கால செங்கல் சிவராக இருக்குது. இப்போ உள்ளுக்கு வந்து ஒரு கல்லறை இருக்குது. அப்போ வந்து இதை வந்து நல்ல பிரம்மாண்டமாக இவையில் வந்து பேணி பாதுகாக்கினேன். பக்கத்தில் இன்னொரு ஆள்கிட்ட கல்லறை இருக்குது, அது ஆற்றேன்னு தெரியல. இப்போ கல்லறைகளை பார்த்தோம்னு சொன்னால் கூட இதுகளில் வந்து மாப்பிளால் வந்து கல்லறைகள் வந்து மாப்பிளால் மேலே வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து அந்த கல்லறைக்கு மேலே அரபிக்கில் வந்து எழுதியிருக்கேன். அதுகள் வந்து சிதைஞ்சு போயிருக்கு. அதுக்கு மேலே வந்து அழியாமல் இருக்கிறதுக்காக பிறகு வந்து மேலால் வந்து சுண்ணாம்பால் சில சிமெண்டால் பூசியிருக்கேன். பட் பழைய காலத்தில் வந்து உள்ளுக்குள்ள வந்து என்ன செய்யிருக்குன்னு சொன்னால் மாபிள் மாதிரி செஞ்சு நல்ல அழகான வேலைப்பாடோட அரபிக்கில் வந்து எழுதியிருக்கிறேன். வெளியில் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்க்க வந்து சுற்றி வேறு வந்து உள்ளுக்கு ஒரு சில ரூம் வேறு செஞ்சு அதுக்கு வந்து அவர்கிட்ட இதை கட்டியிருக்குது. இதுக்கு வந்து சொன்னால் வெளியில் வந்து செங்கல்லால் வந்து ஒரு அணை மாதிரி செஞ்சு நல்ல கதவுகள் கூட நல்ல வேலைப்பாடோடு இருக்குது. இப்படி இங்கே பார்க்க இப்படி நிறைய பேற்ற கல்லறைகள் வந்து இங்கே இருக்குது. அதை நான் முதலே சொன்ன மாதிரி இந்த நபிகள் நாயகம் அவர்கிட்ட உறவினற்ற கல்லறைகள் மெயினாக இருக்குது. அவர்கிட்ட கல்லறை தான் முதலாக இங்கே இருக்குது. தான் வந்து முதலாக மெயினாக வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு தான் வந்து இந்த ஞாபகமாக இங்கே கட்ட ஆரம்பித்தவ. ஆனால் அதுக்கு பிறகு முக்கியமான ஆக்கள் நிறைய பெற்ற கல்லறைகள் வந்து தொடர்ந்து கட்டி கொண்டிருக்கீங்கன்னு சொல்லிடுறோம். இதை பக்கத்துலேயே பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு பக்கத்தில் வந்து இன்னொரு ஆள்கிட்ட கல்லறை இருக்குது. இதில் ஒருத்தட்ட கல்லறை இருக்குது. இப்போ நான் முதல் போன கல்லறைக்கு வந்து நிறைய வேலைப்பாடுகள் வந்து அதில் சுற்றி வர இருந்தது. இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வேலைப்பாடுகளும் இல்லை. லைக் சுற்றிற கட்டியிருக்கீங்கன்னா வந்து ஆனால் அந்த இதில் வந்து மாவல் வேலைப்பாடுகள் இல்லாட்டி கட்டி இருக்கலாம், காலப்போக்கில் அழிஞ்சிட்டான்னு தெரியல. கதவுகள் கூட வந்து பெருசாக இதில் இல்லை, வேலைப்பாடுகளோடு இல்லை. இப்போ இதில் வந்தோம்னு சொன்னால் பழைய கால அந்த கட்டிடங்களில் வந்து உடைஞ்சு சிதைஞ்சு போன, இப்போ இது வந்து கிட்டத்தட்ட 10வது 11ஆம் நூற்றாண்டுகள்லேயே கட்டுப்பட்டுட்டு அதால் வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷம் ஆயிட்டு. அதால் வந்து இப்போ இவைகள் வந்து நிறைய அடிபாடுகளை சந்திச்சிருக்கும். அதில் மிஞ்சினதுகளை இவைகள் வந்து எடுத்து பாதுகாக்கின வந்து இது வந்து நல்ல ஒரு கருங்கல்ல வந்து செய்திருக்கேன். அதுக்கு மேலே வந்து அரபிக் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. அதை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அப்படி சுற்றி வர வந்து அரபிக் மொழியில் எழுதப்பட்டிருக்கு. இது வந்து மேபி வந்து ஒரு சிவருக்காக சுற்றி வர இருந்ததாக இருக்கலாம். இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கட்டிடங்கள் எல்லாம் வந்து ஒரு இந்த இடத்துக்கு வரைக்கும் பழைய காலத்தில் வந்து எப்படி இருந்திருக்குமோ, அதாவது சுற்றி வர நீங்கள் முன்பக்கத்தை பாருங்கள் வந்து எப்படி வந்து மாபிளில் நல்ல நீலக்கர மாபிளில் வந்து கட்டியிருக்கேன். நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது பார்க்கக்கு. உண்மையிலே வந்து இது வந்து கல்லறை தான், ஆனாலும் வந்து எப்படி வந்து கட்டியிருக்கு. அதாவது இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி முகமது நபி அவர்களோட கசின்
இபின் அப்பாஸின் கல்லறை இங்கே மெயினாக இருக்கிறபடியாக இதை வந்து ஒரு முக்கியமான இடமாக பார்க்கினேன். அதோட வந்து இவர் நாட்டுக்கு இவர மதத்தை பரப்பினவர்கள் அவர்களுடைய கல்லறைகள் நிறைய இருக்கிறதால இந்த மக்கள் மேலே பார்க்கணும். இங்கே பார்த்து முடிச்சோன்னா இடிஞ்சிருக்கு மேலே, அதுக்கு மேலே வந்து இவையில் வந்து வெள்ளையால் வந்து பிற்காலத்தில் பூசி இருக்கினேன் இப்படி இருந்துக்கொண்டு அது வரைக்குமே வந்து மாபிளில் ப்ளூ கலர் மாபிள் இருந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முதல் அந்த கட்டின டைமில் இது ஃபுல்லாக நல்ல மாபிளாக தான் இருந்திருக்கு நினைக்கிறேன். இதுவும் வந்து யார்கிட்ட தெரியலையா 14ஆம் நூற்றாண்டுகளில் இந்த கல்லறை வந்து கட்டப்பட்டிருக்கா. உள்ளுக்கு வந்து பார்க்க போகணும்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து ஒரு 5 பேற்ற கல்லறைகள் இருக்குது. நல்ல பிரம்மாண்டமாக தான் இது முதல்ல எப்படி நாங்கள் பார்த்தோமோ அது மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது. இப்போ வந்து இங்கே வந்து நிறைய பேர் வந்து சுற்றுலா வந்து வந்துருக்கினேன் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த இடம் வந்து எப்படி என்று சொன்னால் அநேகமாக இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி முஸ்லீம் மக்கள் நிறைய பேர் வருகிறாங்க தங்களோட சுற்றுலா பார்க்குறதுக்கு. நார்மலாக சாதாரண மக்களும் பார்த்தீங்கன்னா அநேகமாக ஒரு 95% முஸ்லிம்ஸ் தான் வருகிறாங்க. உள்ளுக்குள்ள நாங்கள் வந்தோம்னு சொன்னால் இங்கத்து கலைப்பொருட்களை வந்து விற்கிறதுக்கு வந்து நிறைய, அதாவது வந்து ஆடைகளை நெய்து சின்ன சின்ன பழைய கால கலைப்பொருட்களை விற்கிறதுக்கோ இல்லை ஞாபகார்த்த பொருட்களை விற்கிறதுக்கு சின்ன சின்ன கடைகள் இருக்குது. கணக்க கடை ஒரு 1-2 கடை தான் இருக்குது. உள்ளுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் உள்ளுக்கு வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இங்கே டொனேஷன் புக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அதாவது எங்களை உள்ள உண்டியல் சேர்க்கிற மாதிரி இங்கேயும் வந்து டொனேஷன் புக்ஸ். இப்போ இந்த இடத்தை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? வந்து ஒரு கல்லறை தோட்டத்துக்கு நாங்கள் வந்த மாதிரி இருக்கா, இல்லாட்டிக்கு வந்து ஒரு கலை பொக்கிஷத்துக்கு வந்த மாதிரி இருக்கா? உண்மையில் வந்து பர்சனலாக எந்த ஒப்பீனியன் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்திருக்கேக்க நான் கல்லறை தோட்டம்னு சொல்லவே மாட்டேன், ஒரு கலை பொக்கிஷத்துக்கு வந்த மாதிரி தான் எனக்கு இருக்குது. என்னென்னு சொன்னால் அவ்வளோ ஒரு இதாக வந்து மாபிள்கள் அதுகள் இதுகள்னு சொல்லி நிறைய நல்ல வேலை வாய்ப்போடு நல்ல அழகாக இருக்குது. நிறைய பேர் வந்து மத ரீதியாக வந்தால் கூட கலையில் அதிக ஆர்வம் இருக்கிறார்கள் இங்கே மத இணையன்னு சொன்னால் அவ்வளோ இது இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தெமூரன் சொல்லி வந்து ஒரு மன்னர் இருந்தார். அதாவது இந்தியாவை வந்து அவர் வந்து செங்கிஸ்கான் காலத்துக்கு பிறகு இந்த இடத்துல வந்து, அதாவது வந்து உஸ்பெகிஸ்தானில் வந்து ஒரு சாம்ராஜ்யம் உருவாகுது. செங்கிஸ்கான் வந்து மங்கோலியாவிலிருந்து வெளிக்கிட்டு அவர் வந்து ஐரோப்பா வரைக்கும் போனவர். அதுக்கு பிறகு உஸ்பெகிஸ்தானில் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு பிறகு ஒரு ராஜ்யம் உருவாகுது. அது வந்து தெமூர் மன்னர்கிட்ட இந்த மன்னர் தெமூரன் சொல்லி ஒருத்தட்ட தலைமையில் வந்து உருவாகுது, பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகுது. அவர் வந்து இங்கேருந்து வெளிக்கிட்டு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவில் வந்து டெல்லி சுல்தானை கூட அவர் வந்து அடித்து அங்கே அவர்களை தோக்கடித்து நிறைய செல்வத்தை கொள்ளையிட்டு கொண்டு போனவர். அந்த மன்னர்கிட்ட ஒரு மனைவியின் கல்லறை இங்கே இருக்கலாம்னு சொல்லின வந்து அது இந்த இடத்துல இருக்கு வந்து இவன் நம்பப்படுது. உறுதியாக இருக்கு தெரியலையா. இப்போ உள்ளுக்குள்ளே வந்து நான் உள்ளுக்கு போயிருக்கேன். இந்த 2 மக்கள் சில பேர் வந்து இந்த மன்னர்கிட்ட மனைவின்ற, அதாவது ராணி, அவருக்கு நிறைய மனைவிகள் இருந்தது, அந்த மனைவியில் வந்து ஒரு மனைவியாக இருக்கலாமா. அந்த அவர்கிட்ட கல்லறைக்கு முன்னுக்கு கும்பிட்டு கொண்டிருக்கிறேன். இவருக்கு வந்து அநேகமாக வந்து ஒரு முஸ்லீம் மக்களாக இருக்கிறேன். ஆனால் வந்து இவர் வந்து கும்புற கலாச்சாரம் இல்லை, அதாவது கல்லறைகளை கும்புற கலாச்சாரம் இருக்கு இல்லைன்னு எனக்கு நினைக்கிறேன். ஆனாலும் வந்து இவர் கும்பிட்டு கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கே என்னென்னு தெரியல. இதுக்குள்ளே வந்து இன்னொரு முக்கியமான ஆள்கிட்ட கல்லறை இருக்குது. அது ஆட்ட கல்லறைன்னு எனக்கு தெரியலை. முன்ன எழுதி வச்சுருந்தவ நான் அதை அக்கறையாக படிக்கலை. ஒவ்வொரு கல்லறை தோட்டத்துக்கும் கதவுகள் கூட நல்ல வேலைப்பாடோட நல்ல பிரம்மாண்டமான கதவாக இருக்குது. இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பழைய கால கதவுகள் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இந்த மகன் நல்ல ஃபேமஸ் ஆகிட்டா, அவரோட 2 ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஆக்கில் அடிக்கிறேன். இதில் வந்து நாங்கள் கல்லறைகளை பார்க்க இதில் வந்து இந்த கல்லறை வந்து உள்ளுக்கு நாங்கள் பார்த்தோன்னாங்க தைமூர் மன்னர்கிட்ட ஒரு மனைவி ஒருத்தட்ட கல்லறை. அதாவது வந்து அந்த மனைவி வந்து இறந்ததுக்கு பிறகு அதை வச்சு கட்டியிருக்குதா. இது வந்து யாரோட முக்கியமான ஒரு ஆள்கிட்ட கல்லறையாம். இது வந்து அந்த மனைவின்ற ஒரு இளம் மனைவிக்காக கட்டின கல்லறையாம். ஆனால் வந்து அந்த மனைவி வந்து இந்த ஊரில் சாகாமல் வேறொரு ஊர்லாம் சேர்த்ததால் அவட கல்லறை வந்து உள்ளுக்கு கட்டுப்படையிலையா. இப்போ இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து உள்ளுக்குள்ளே எந்த கல்லறைக்குன்னு நாங்கள் பார்க்க முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த இளம் மனைவி இந்த இடத்துல சாகையில் வெளியூரில் செத்தபடியாக அவள் வந்து இங்கே வந்து புதைக்க இல்லை. அதால் அவட கல்லறையை வந்து நாங்கள் இங்கே பார்க்க முடியாது. மற்ற எல்லா இடத்துலையும் வந்து கல்லறை இருக்குது உள்ளுக்குள்ள, இங்கே மட்டும் கல்லறை இல்லை. இப்போ வந்து நான் வந்து அந்த முகமது நபிகள் நாயகத்தின்
கசினின்ற கல்லறைக்கு போய் பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால் முகமது நபிகள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னாவா, முகமது நபிகள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இவர் வந்து அப்பாஸ் வந்து அவர்கிட்ட கசின் அப்பாஸ் தன் அந்த குணத்திலையும் இதுலேயும் வந்து தன்னை மாதிரியே இருப்பாருண்டு. அதால் வந்து இந்த மக்கள் வந்து இந்த இடத்துல அவற்றை கல்லறை இருக்கிறத ஒரு பெருமையாக தண்டினார். அதாவது வந்து ஒரு இறைதூதர் வந்து தன் மச்சான் வந்து தன்னை போல இருக்குன்னு சொன்னபடியாக அவர் வந்து அவற்றை கல்லறை இங்கே இருக்கிறத வந்து மிகவும் புனிதமாக இந்த மக்கள் வந்து இதை நினைக்கினேன். அதால் இங்கே வந்து நிறைய பேர் வந்து அதை பார்க்குறதுக்காண்டே வருகினேன். இப்போ எனக்கு விளங்குது ஏன் வந்து இதை வந்து அவ்வளோ புனிதமாக நினைக்கினேன்னு சொல்லி இவர் வந்து இறைதூதர்கிட்ட மிகவும் விருப்பப்பட்ட ஆளாக அவற்ற மச்சான் இருந்தபடியாக நிறைய பேர் வந்து இங்கே வருகிறேன். நடக்கணுமா? அவற்றை கல்லறை உள்ளுக்கு இருக்க நினைக்கிறேன் வந்து எங்களால் பார்க்க முடியாது. வெளியிலேருந்து பார்க்கலாம். அந்த சின்ன இடவெளி வச்சுருக்கேன். நான் அவ்வளோ புனிதமாக பேன்றதால இவள் வந்து உள்ளுக்கு போய் பார்க்குற மாதிரி வச்சுக்கொள்ளலை. இது வந்து மக்கள் ப்ரே பண்ணுறதுக்கான ஒரு ப்ரேயர் ஹோல் மாதிரி இருக்குது. உள்ளுக்கு வந்து நாங்கள் போக முடியாது என்ற ஷூ எல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ போக முடியாத மாதிரி வந்திருக்கு. அப்போ இவள் வந்து ப்ரே பண்ணுற டைமில் வந்து இதுக்குள்ள வந்து ப்ரே பண்ணுறேன்ட்டு சொல்லிடுறேன். இப்போ எங்கட ஊரில் வெள்ளைக்காரர் வரைக்க எப்படி நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதோ அது மாதிரி உஸ்பெகிஸ்தானில் நாங்கள் வந்து சரியான ஃபேமஸ். எங்களை வச்சு எல்லோரும் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுருக்கேன். நாங்கள் வந்து நிறைய இடத்துக்கு வந்து டூர் போவோம். அப்படி வந்து நீங்கள் ஒருவேளை சமர்கந்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த வந்து தவற விடாதீங்க. ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல இன்னமும் வரலாறு உயிரோடு தான் இருக்குது. அதை நாங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதாக இருக்குது.